எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனையே ஏத்து. எல்லோரும் இன்புற்று இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். காலை நேரம் கங்கை கரை ஆதிசங்கரர் பகவத் பாதாலும் அவருடைய சீடர்களும் நீராடி விட்டு வழிபாட்டுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கின்ற வழியில் அவருடைய மனதில் ஒரு உறுத்தலான காட்சி. சண்டாளன் ஒருவன், சண்டாளன்னா கொலை தொழில் செய்வோம். சண்டாளன் ஒருவன் 4 நாய்களோடு எதிரே வருகின்றான். பரட்டை தலை, கருத்த மேனி, பார்ப்பதற்கே அருவருப்பான ஒரு தோற்றம். அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஆதிசங்கர பெருமானுடைய மனமானது கொஞ்சம் கணக்கிறது. அதாவது காலையில் வழிபாட்டுக்கு வர்றோம், கங்கையில் நீரடியாச்சு, வழிபாட்டுக்கு வர்ற நேரத்தில் இப்படி எதிரே ஒருவன் வருகிறான் என்று சொல்லி அவருடைய மனதிலே இருக்கின்ற அந்த ஆவங்கத்தை சொல்லி சண்டாளா விலகிப்போ என்று சொல்கிறார். உடனே எதிரே வருகின்ற சண்டாளன் கேட்கிறான், என்னுடைய தோற்றத்தை பார்த்து சொல்லுகிறாயா, அல்லது என்னுள்ளே ஒரு உயிர் இருக்கிறது, ஆத்மா இருக்கிறதா, அதை பார்த்து சொல்லுகிறாயா? அப்படி பார்த்தால் உனக்குள்ளும் இருக்கின்ற எனக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மா ஒன்றுதான். அப்ப இந்த பேதம் உனக்கு எப்படி வருகிறது என்று சொல்லி சண்டாளன் கேட்கிறான். கேட்ட உடனேயே ஆதிசங்கரர் மிகவும் என்னாகிறார், அதிர்ச்சிக்குள்ளாகிறார். இவ்வளவு நாள் வேதம், வேதாந்தம், உபனிஷதம் எல்லாத்தையும் படித்து தெளிந்து அத்வைதம் என்ற ஒரு சித்தாந்தத்திற்கு தலைவராக இருந்து உலகம் முழுவதும் தன்னுடைய அந்த ஞானத்தை பரப்பி கொண்டிருந்த ஆதிசங்கர பெருமானுக்கு இந்த கேள்வியானது மிகவும் ஒரு பெரிய விசாரத்தை உருவாக்குகிறது. மனிதன் எந்த உருவத்திலும் இருக்கலாம், உயிர்கள் எந்த உருவத்திலும் இருக்கலாம். ஆனால் மனிதனுக்குள்ளும், அதாவது எந்த உயிருக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மாவும் எல்லா உயிருக்குள்ளும் இருக்கின்ற ஆத்மாவும் ஒன்று. ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லி விளக்கம் சொல்கிறோம். அப்போ தோற்றம் எப்படி இருந்தாலும் இருக்கலாம். அதே நேரத்தில் அவர் உள்ளே இருக்கின்ற ஆத்மா எதிரே உள்ள அத்தனை உயிர்களுக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. அப்பொழுதே என்ன செய்கிறார், அவருக்கு ஞானம் பிறக்கிறது. ஞானம் அப்படின்னு சொன்னால் தெளிந்த அறிவு. அதிலிருந்து எந்த விதமான குறைபாடும் இருக்காது. எல்லா செய்திகளும் அவர்களுக்கு ஞானமும் நிறைய பெற்றவர்களாக மாறிவிடுவார்கள். அடுத்த க்ஷணமே என்ன செய்கிறார், சண்டாளனுடைய காலிலே விழுந்து வணங்குகிறார். சண்டாளனுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சண்டாளா விலகிப்போ என்று சொல்லி சொன்ன ஒரு மனிதன் இப்பொழுது நம்முடைய காலிலே விழுகின்றாரே ஆதிசங்கரர் என்று சொல்லி என்ன செய்கிறார், தன்னுடைய உருவத்தை மாற்றிக் கொள்கிறார். சண்டாளனாக வந்தவன் சிவபெருமான். அவன் அழைத்து வந்த 4 நாய்கள் 4 வேதம். அப்ப ஒரு ஞானம் உருவாக வேண்டும் என்று சொன்னார். மனிதனுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, பேதம் இருக்கக்கூடாது, விசாரம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ஞானத்தை முழுமையாக பெற முடியாது. அதனால அதுவரை ஆதிசங்கரருக்கு கிடைக்காத ஞானம் சிவபெருமான் சண்டாளனாக, ஒரு வேடனாக, ஒரு கொலையாளியாக 4 நாய்களோடு வந்து என்ன செய்தான், ஆதிசங்கரருக்கு ஞானத்தை உணர்த்தினான். இது ஒரு நிகழ்ச்சி. அதற்கடுத்தது 6 காவிரி, அதன் நடுவே ஸ்ரீரங்கம் என்று சொல்வார்கள். திருவரங்கம் வைஷ்ணவத்தில் மிகப்பெரிய கோயில், முதல் கோயில் என்று கேட்டால் ஸ்ரீரங்கத்தை தான் சொல்வார்கள். அப்படி ஸ்ரீரங்கத்தில் லோகசாரங்கன் என்று ஒரு பட்டர் இருந்தார். ஆச்சாரியார், அர்ச்சகர். தினந்தோறும் உள்ளன்போடு உருகி உருகி இறைவனுக்கு தொட்டு சேவையக்கூடிய அற்புதமான அற்புதர் லோகசாரங்கன். அவர் தினந்தோறும்
திருக்கோயிலுக்கு வருவார். அங்கிருந்து திருக்கோயிலுக்கு திருமஞ்சனத்திற்கு, அதாவது நீராட்டலுக்கு, அபிஷேகத்திற்கு தேவையான நீரை எடுப்பதற்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து செல்வார். ஸ்ரீரங்கம் காவிரியிலே என்ன செய்வார்? பக்தி சிரத்தையோடு மூழ்கி எழுவார். குளித்து முடிவிட்டு என்ன செய்வார்? அந்த பாத்திரத்தை, அந்த குடத்தை துளக்கி விட்டு காவிரி தீர்த்தத்தை எடுத்து தானே சுமந்து கொண்டு திருவரங்கத்துக்கு செல்வார். திருவரங்குக்கு சென்று எம்பெருமானுக்கு குளிய நீராட்டுவார், மகிழ்விப்பார். அந்த மாதிரி தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி லோக சாரங்கள். மிகவும் அற்புதமானவர், மிகவும் சிறந்த ஒழுக்க சீலர், சிறந்த பக்திமான். அதனாலேயே எம்பெருமான் தொட்டு சேவை செய்வதற்கு அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருந்தார். அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பகுதியிலே வாழ்ந்தவர், அந்த காலத்திலே வாழ்ந்தவர் 12 ஆழ்வார்களுள் ஒருவரான திருப்பாணாழ்வார். திருப்பாடாழ்வார் அவர் என்னன்னா, தினந்தோறும் என்ன செய்வார்? காவிரிக்கு வருவார், நீராடுவார். நீராடி விட்டு என்ன செய்வார்? காவிரி கரையிலே நின்று கொண்டு கோபுரத்தை பார்ப்பார், திருவரங்கப் பெருமானை நினைப்பார். நினைந்து என்ன செய்வார்? தன்னுடைய கையிலே வைத்திருக்கின்ற யாழை மீட்டி என்ன செய்வார்? அவருக்கு இசை மூலமாக பக்தி செலுத்தி பிரார்த்தனை செய்வார். திருப்பாணாழ்வார் எப்படி லோகசாரங்கன் தொட்டு சேவை செய்து எம்பெருமானை மகிழ்விக்கிறானோ, அதே மாதிரி திருப்பாணாழ்வார் தன்னுடைய இசை மூலமாக இறைவனை மகிழ்விப்பார். ஒரு நாள் திருப்பாணாழ்வார் என்ன செய்தார்? ஐயா பெரியவர், அர்ச்சகர், பட்டர் லோகசாரங்கள் வருவதற்கு முன்னாலேயே அவர் விடுகிறார். வருகின்ற பொழுது என்ன செய்வார்? நீராடி விட்டு திருப்பாணாழ்வார் தன்னை மறந்த நிலையிலே அந்த யாழ் இசைத்து என்ன செய்கிறார்? இறைவனை வழிபாடு செய்கிறார். கண்ணை மூடிக்கொள்கிறார், தன்னை மறந்து விடுகிறார். என்பு நைந்துருகி நெக்கு நக்கேங்கி அன்பனும் அது கரையது உரளுங்கிற மாதிரி தன்னை மறந்த நிலையிலே திருப்பாணாழ்வார் இசைத்து என்ன செய்கிறார்? அந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார். ஐயா பெரியவர் லோகசாரங்கர் என்ன செய்கிறார்? நீராடி விட்டு பாத்திரத்தை, குடத்தை துளக்கி விட்டு நல்ல சுத்தமான நீரை எடுத்து தன்னுடைய தலையிலே சுமந்து கொண்டு வருகிறார். வருகின்ற பொழுது எதிரே திருப்பாணாழ்வார் நிற்கிறார். அந்த காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அது இறைவன் தான் என்ன செய்கிறான்? ஞானத்தை கொடுத்து திருத்தி இருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் திருப்பாணாழ்வார் நின்று கொண்டிருப்பதை பார்த்து சத்தம் போடுகிறார். அதற்கடுத்து என்ன செய்கிறார்? மிகவும் சிரமப்பட்டு கீழே கிடந்த லேசாக ஒரு கல்லை எடுத்து அவர் மேலே வீசுகிறார். வீசுகின்ற பொழுது திருப்பாணாழ்வாருடைய நெத்தியிலே அந்த கல் பட்டு விடுகிறது. பட்ட காரணத்தால் அந்த காயத்திலிருந்து இரத்தம் வரிகொண்டு இருக்கிறது. திருப்பாணாழ்வார் என்ன செய்கிறார்? பதறி போய் தான் செய்த தவறை உணர்ந்து மிகவும் வேதனைப்பட்டு, ஐயா வருகின்ற பொழுது அவருடைய வழியை நான் மரத்தில் நிறுத்து கொண்டேன், என்னை மன்னித்து பொறுத்தல் வேண்டும் என்று சொல்லி அவரிடம் கேட்டுவிட்டு ஸ்ரீரங்க பெருமானிடம் பிரார்த்தனை செய்கிறார். சிறிது நேரத்தில் லோகசாரங்கன் ஐயா கோயிலுக்குள் சொல்கிறார். எம்பெருமானை பார்க்கிறார். எம்பெருமானுக்கு நீராட்ட முனைகின்ற பொழுது எம்பெருமானுடைய, திருவரங்க பெருமானுடைய நெற்றியிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றும் புரியவில்லை. எப்படி பெருமானுடைய நெற்றியிலிருந்து இரத்தம் வழிகிறது என்று சொல்லி மிகவும் கிளேசப்பட்டு, ஆதங்கப்பட்டு, வேதனைப்பட்டு, வருத்தப்பட்டு மற்றவர்களெல்லாம் பார்க்க சொல்லி அதற்கான அந்த இரத்தத்தை வருவதற்கான தடுப்பதற்கான முயற்சி இடத்துலையுமே ஐயா லோகசாரங்கன் பட்டர் எடுக்கிறார். எந்த விதமான முயற்சியும் படிக்கவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த நல்லவங்க என்ன செய்வாங்கன்னா, நடந்து போகையில் ஒரு கல் தழுகிட்டாலும் சரி, முள் குத்துனாலும் சரி, என்ன செய்வாங்கன்னா, இன்று நான் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறேன், அந்த தவறை சுட்டி காட்டி என்னை தண்டிப்பதற்காக இறைவன் இப்படி ஒரு சிரமத்தை கொடுத்திருக்கிறான் என்று நினைப்பார்கள். அதுதான் உயர்வான பக்தி, அதுதான் உயர்வான எண்ணம். அவர்களால் உயர முடியும், மேலும் மேலும் உயர முடியும். அப்படி இருக்கிற நேரத்தில் லோகசாரங்கன் என்ன செய்கிறார்? இன்று நான் செய்த பிழை என்னமோ தெரியவில்லை, குற்றம் என்னவோ தெரியவில்லை, எம்பெருமானே, அரங்கத்து பெருமானே, திருவரங்க பெருமானே, திருவங்கநாதநாதா, என்னை பொறுத்து ஆட்கொள்ள வேண்டும்
நான் என்ன செய்ய வேண்டும், நான் செய்த பிழை என்ன என்று சொல்லி வருந்தி கேட்கிறார். கேட்கின்ற நேரத்தில் நீ என்ன செய், தண்ணீர் எடுத்து வருகின்ற பொழுது தன்னை மறந்த நிலையில் திருப்பாணாழ்வார் என்ன செய்தான், இசைத்து என்னை வழிபாடு செய்து கொண்டிருந்தான். அந்த இதை தெரியாமல் என்னை என்ன செய்து விட்டாய், நீ வர வேண்டும் என்பதற்காக நீனும் பிழை செய்யவில்லை. வழியை மறந்து நிற்கின்றானே, ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவன், பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவன் இருக்கிறானே என்று சொல்லி அவனை கூப்பிட்டு பார்த்தாய், காதில் விழவில்லை. அதனால் சிறு கல்லை எடுத்து என்ன செய்தாய், போட்டாய். போட்டு அந்த இடத்துல காயம் ஏற்பட்டது, ரத்தம் ஒழிந்தது. அந்த ரத்தம் தான் இந்த ரத்தங்கிறார். பாருங்க, அந்த பக்தி மார்க்கம் எப்படியெல்லாம் உயர்ந்து நிற்கிறது. இதுதான் உண்மையான பக்தி. பக்தனுக்கு ஒரு சிரமம் ஏற்படுகின்ற நேரத்தில், தெரியாமல் ஏற்படுகின்ற நேரத்தில் தெரிந்து செஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை. லோகசாரங்கனும் என்ன செய்கிறார், நேரமாகிவிட்டது, எம்பெருமானுக்கு நீராட்ட வேண்டும், மஞ்சனமாட்டம் வேண்டும், திருமஞ்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார், அதை சொல்லுகிறார், செய்கிறார். அதனால் நீ என்ன செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று லோகசாரன் கேட்கிறார். திருப்பாணாழ்வாரை உன்னுடைய தோளிலே சுமந்து கருவறைக்கு அழைத்து வா அப்படிங்கிறார். யாரு, திருவங்கரத்து பெருமான். சிறிதும் தேங்கவில்லை. எம்பெருமானுடைய நெற்றியிலிருந்து வழிகின்ற இரத்தமானது என்ன செய்ய வேண்டும், தடைப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும், அவர் துன்பத்திலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். உடனே பதறிப்போய் என்ன செய்கிறார், லோகசாரங்கன் வேகமாக செல்கிறார். காவிரி கலையில் நின்று கொண்டிருந்த திருப்பாணாழ்வாரை அணுகும் பொழுது திருப்பாணாழ்வார் என்ன செய்கிறார், ஆகா, நான் என்ன பிழை செய்தவனு தெரியவில்லையே, எங்களையெல்லாம் இவர்கள் தொடக்கூடாது, உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களாச்சே, இறைவனுக்கு தொண்டு செய்பவர்களாகவே, தொட்டு தொண்டு செய்யக்கூடியவர்களாச்சே, அப்படி இருக்கிற நேரத்தில் இவரின் அருகில் வருகிறார் என்கிற நேரத்தில் மிகவும் என்ன செய்கிறார், அவரையும் வணங்கி நெற்றியிலே பெருமானுக்கு ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது, நீ அங்கே வந்தால்தான் அந்த இரத்தமானது வழி நிற்கும் என்று சொல்லி தன்னுடைய தோளிலே லோகசாரங்கன், பட்டர், அர்ச்சகர் என்ன செய்கிறார், அந்தனர் திருப்பாணாழ்வாரை சுமந்து செல்லுகிறார். திருக்கோயிலுக்குள்ள போகிறாங்க 2 பேர், எல்லாருமே போகிறாங்க, திருப்பாணாழ்வாரும் போகிறார். அதனால் இந்த கற்பகிரகம், கோயில் வழிபாடு இதிலெல்லாம் எந்த விதமான பேதங்களும் இல்லை. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்தமதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலொரு பாரதி பாடினான். அவ்வையார் பாடினாப்புல, சாதி 2 ஒழிய வேறில்லை, சாற்றுங்கள் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் எழிகுலத்தோர் என்று சொல்லி அவையாரும் பாடுகிறார். இந்த பேதங்களெல்லாம் காலப்போக்கிலே நம்மால் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் அரசியல் சிந்தனைகளோடு என்ன செய்கிறார், ஒருத்தர் ஜாதிகளாக பிரித்து அவருடைய நன்மைக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு மோசமான காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அதனால தான் ஆதிசங்கரர் சண்டாளங்காலில் விழுந்தார், லோகசாரங்கர் வந்து திருப்பாணாழ்வாரை தூக்கி கொண்டு சென்றார் என்ற சிந்தனைகள்லாம் சொல்லி அவர்களுக்கு ஞானம் பிறந்த கதையை நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதே மாதிரி சிதம்பரம், தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர் வாழ்ந்த ஊர். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன், திருநிகளத்து கண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லையே என்ன அதை ஏற்பகைக்கும் அடியான்னு சொல்லி திரு தொண்ட தொகை என்ற பாடல் தொகுப்பை சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்கிறார், பாடுகிறார். அப்படியெல்லாம் பாடி இந்த பேதங்களெல்லாம் கலைந்த காலங்கள் உண்டு. அந்த மாதிரி தில்லைவாழ் அந்தணர்தம் 3000 பேர். இந்த 3000 பேருக்கும் தலைவராக இருந்தவர் உமாபதி சிவம். உமாபதி சிவம் வந்து தொட்டு இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவர். இன்னும் சொல்ல போனோம்னா வேதங்களெல்லாம் கற்று ஞானம் பெற்று இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய அந்தண குலத்தில் பிறந்து முதல் அந்தணராக அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து சேவை செய்தவர். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்தவர் யாரு, உமாபதி சிவம். அவர் வாழ்ந்த காலத்தில் வள்ளலார் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் உமாபதி சிவம் என்பவரும் வாழ்ந்திருக்கிறார். உமாபதி சிவம் எப்படின்னா, இந்த சைவத்தில் அகச்சந்தனாச்சாரியார்கள் 4 பேர், புறச்சந்தனாச்சாரியர்கள் 4 பேருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புறச்சந்தனாச்சாரியார்கள் 4 பேரில் மைகண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார்,
அதற்கு அடுத்து மறைஞான சம்பந்தர்லாம் அந்த வரிசையில் வரக்கூடியவங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் மறைஞான சம்பந்தரை எல்லாரும் பைத்தியம்னு சொல்லுவாங்க. அது பக்தி பைத்தியம். நடராஜ பெருமான் வைத்த மீது பக்தி. தில்லைவாழ் அத்தனை பேரும் என்ன செய்வாங்கன்னா அவரை அந்த மாதிரி பைத்தியம் என்று சொல்வார்கள். திடீரென்று என்ன செய்வார், உறக்க கத்துவார், ஓடுவார். எல்லாரையும் பார்த்து என்ன செய்வார், ஏதாவது விமர்சனம் சொல்லுவார், பெயர் சூட்டுவார். வள்ளல் பெருமான் போகின்ற நேரத்தில் மட்டும் என்ன செய்வார், இதோ ஒரு மனிதன் போகிறான், மனிதன் போகிறான், மனிதன் போகிறான் என்று துள்ளி குதிப்பார். அந்த அளவிற்கு வள்ளல் பெருமான் மீது ஒரு மதிப்பு வைத்திருந்தவர். வள்ளல் பெருமானை உணர்வுபூர்வமாக உள்ளபூர்வமாக உயர்ந்தவர். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் உமாபதி சிவம் கோவிலுக்கு வருகிறார். வழிபாட்டு நேரம் தான் பூஜா காலம். வருகின்ற பொழுது நல்ல பட்ட பகல், கடுமையான வெளிச்சம், சூரியன். அந்த நேரத்தில் உமாபதி சிவாச்சாரியார் பல்லக்கிலே வருகிறார். அவருக்கு பல்லக்கு சேவை உண்டு. யாருக்கு? உமாபதி சிவாச்சாரியாருக்கு. அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு ராஜா மாதிரி, அதாவது அந்த அந்தணர்களுக்குள்ளே தலைவர், அவரை மதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பல்லக்கு சேவை உண்டு. பல்லக்கு வந்து கொண்டு இருக்கிறது. பல்லக்கில் உமாபதி சிவாச்சாரியார் இருக்கிறாரு. சுற்றி வர 4 திசைகளிலும் 4 பேர் என்ன செய்கிறார்கள், தீவெட்டி பிடித்து வருகிறார்கள். தீவெட்டி பிடித்து வருகிறார்கள். தீவெட்டி என்பது ஒரு சேவை. சாமி புறப்பட்டு வந்தாலும் சரி, பெரியவங்க வந்தாலும் சரி, அந்த நேரத்தில் என்ன செய்யணும், தீவெட்டி, அதாவது வெளிச்சத்திற்காக தீவெட்டி ஏந்தி வரணும். இதை பார்க்கிறார் மறைஞான சம்பந்தர். சத்தமாக ஓங்கி உறக்க எல்லாருடைய காதிலும் விழுகிற மாதிரி என்ன செய்கிறார், பகல் குருடு பட்ட மரத்தில் போகுது அப்படிங்கிறார். பகல் குருடு பட்ட மரத்தில் போகிறது என்று சொல்லுகிறார். உடனே சிவாச்சாரியார் உமாபதி சிவத்துக்கு இந்த வாசம் காதிலே விழுகிறது. உடனே பல்லக்கு நிறுத்த சொல்லுகிறார். பல்லக்கு நின்று விடுகிறது. பதறி போய் கீழே இறங்குகிறார். இறங்கியவுடன் உடனே என்ன செய்கிறார், உமாபதி சிவம் கீழே இறங்கி வருவதை பார்த்தோன்னே நம்மை தாக்குவதற்காக வருகிறார் என்று நினைத்தாரோ அல்லது ஞானத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாரோ, மறைஞான சம்பந்தர் ஓட ஆரம்பிக்கிறார். மறைஞான சம்பந்தர் ஓட ஆரம்பித்தவுடன் என்ன செய்கிறார், உமாபதி சிவம் விடவில்லை, அவரை துரத்தி கொண்டே செல்கிறார். துரத்தி கொண்டு செல்கிற நேரத்தில் நெசவாளர்கள் வாழ்கின்ற பகுதி, நெசவு தொழில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது நூல்களை எல்லாம் வரிசையாக அடுக்கி ஆடை தயாரிப்பதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் நடக்கின்ற நேரத்தில் அந்த நூல்களை எல்லாம் பதப்படுத்துவதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு கஞ்சி போடுவது ஒரு வழக்கம். அந்த மாதிரி கஞ்சி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். கஞ்சி போட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் ஒரு கிழவி, வயதானவள், சுத்தம் சுகாதாரம் இல்லாதவள், வீட்டு வாசலில் உட்கார்ந்து கூழ் குடித்து கொண்டு இருக்கிறாள். கூழ்னா அந்த காலத்தில் அதுதான் பழைய காலத்தில் உயர்ந்த உணவு, சத்தான உணவு. இன்றைக்குமே நம்ம என்ன செய்கிறோம், நாகரிகம்னு சொல்லி உடலை கெடுத்து எல்லாத்தையும் கெடுத்து இப்போ நாமளும் என்ன செய்கிறோம், கூடு குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அந்த மாதிரி கூடு குடித்து கொண்டு இருக்கிறாள். கூடு குடித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் மறைஞான சம்பந்தர் நேராக என்ன செய்கிறார், ஓடி போய் ஆத்தா எனக்கு கூழுன்னு சொல்லி சத்தம் போட்டு என்ன செய்கிறார், அந்த கிழவிக்கு பக்கத்தில் போகிறாள். போகின்ற நேரத்தில் இந்த கிழவி என்ன செய்கிறார், இவன் பசித்து கேட்கிறான் அப்படின்னு சொல்லி தான் உண்ட கூழை என்ன செய்கிறாள், அவருக்கு கொடுக்கிறாள். கையை ஏந்தி கொடுக்கிறார். உமாபதி சிவன் மறைஞான சம்பந்தர் குடிக்க ஆரம்பிக்கிறார். குடிக்க ஆரம்பிக்கவில்லை, குடிப்பது போல் நடிக்கிறார். நடிக்கின்ற நேரத்தில் கையில் இருந்த கூழான என்ன செய்கிறது, முழங்கை வழியாக வழிந்து கீழே விழுகிறது. விழுகின்ற பொழுது உமாபதி சிவாச்சாரியார் என்ன செய்கிறார், மறைஞான சம்பந்தர், அதாவது கிழவி கொடுத்த கூழ், அது எவ்வளோ நாள் பழையதோ எப்படி இருந்ததோ தெரியாது, மறைஞான சம்பந்தர் எச்சில் பட்டது, அது முழங்கையிலே வழிகிறது. வழிகின்ற பொழுது என்ன செய்கிறார், உமாபதி சிவம் அதை பிடித்து குடிக்கிறார். இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். இதெல்லாம் படிக்கணும். இதுதான் பக்தி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது. அதில் எந்த விதமான பேரம் இல்லை. அது கருப்பு இல்லை, சிவப்பு இல்லை, உயரம் இல்லை, குட்டது இல்லை, நல்லது இல்லை, கெட்டதில்லை. அது பரமாத்மா, அது ஆத்மா. அதில் எந்த விதமான அழுக்கும் கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், இவைகளெல்லாம் பார்த்து அஞ்ஞானத்தால் தள்ளப்பட்டு
இன்னைக்கு இத்தனை திருவிழாக்கள் நடக்குது, இத்தனை கோயிலுக்கு போகிறோமே, யாராவது நல்ல விஷயங்களை கேட்கணுங்கிற எண்ணங்கள் வந்திருக்கா? இல்லை நல்ல விஷயங்கள் தெரிஞ்சவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த நல்ல விஷயத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணமாவது இருக்கிறதா? இல்லை. அதனால தான் இன்னைக்கு பக்தி மார்க்கமானது சேர்ந்து இன்றைய பக்தி மார்க்கம் ஆடம்பரமாகவும் அலங்காரமாகவும் தோரணையாகவும் இருக்கிறது ஒழிய பக்தி இல்லை, சிரத்தை இல்லை, உணர்வு இல்லை. அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி சூழ்நிலையில் காலங்கள்லாம் பிறந்து நிலநடுக்கம், அடமழை, கொட்டி தீர்க்கிறது, அதாவது வானத்தை பொத்துக்கொண்டு மழை பெய்கிறது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்புறம் உமாபதி சிவன் என்ன செய்கிறார்? தன்னை உணர்ந்த நிலையில் அவருக்கு ஞானம் பிறக்கிறது. நீ ஏன் இதை மாதிரி சொன்ன? பட்ட மரம் பகல் குருடுன்னு சொன்னியே அப்படிங்கிற நேரத்தில் மறைஞான சம்பந்தர் சொல்கிறார், பல்லக்கு என்பது பட்ட மரத்தில் செய்யப்பட்டது. அதே மாதிரி உலகம் முழுவதும் இருள் விலகி சூரியனுடைய கதிரில் பரவி வெட்ட வெளிச்சமாக பேரொளி வெளிச்சமாக தெரிகிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் கையில் தீவெட்டி எடுத்துக்கிட்டு வரீங்களே, எதுக்கு தீவெட்டி எடுத்துகிட்டு வரணும்? தீவெட்டி என்பது என்னென்னா குருடனுக்கு காட்டக்கூடிய ஒரு தான் அப்படின்னு சொல்லி பட்ட மரத்தில் பகல் குருடு போகிறது என்று சொன்னேன்னார். அப்பொழுதுதான் உமாபதி சிவத்துக்கு ஞானம் வந்தது. உமாபதி சிவன் யாரு? 3000 மந்தனர்களுக்கும் தலைவர், எல்லைவாழ் 3000 மந்தனர்களுக்கும் தலைவர். சைவம் சொல்லுகிறது கோயில் என்று சொன்னால் அது முதலிடம் பெறுவது எதுனா சித் அம்பரம், சிதம்பரம், தில்லை. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய தலைமைப்பிடத்தில் இருப்பவருக்கு ஞானம் கிடைக்கவில்லை. இறைவன் ஞானத்தை உணர்த்தணும்னு ஆசைப்படுறான். அப்போ மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பைத்தியம் என்று சொல்லி எள்ளி நகையாடி அடித்து துன்புறுத்தப்பட்ட மறைஞான சம்பந்தர் மூலமாக என்ன செய்கிறான்? இறைவன் உமாபதி சிவத்திற்கு ஞானத்தை உருவாக்குகிறான். இது ஞானம் பிறந்த கதை. தில்லையில் எல்லா திருக்கோயிலுக்கு போனாலும் நந்தியர் பெருமான் முன்னாடி உட்காந்துருப்பார். நேரடியாக இறைவனை பார்க்க முடியாது. நந்தியம்பெருமானை கடந்து வந்தால்தான் என்ன செய்ய முடியும்? இறைவனை பார்க்க முடியும். அந்த மாதிரி தில்லையிலையும் அந்த மாதிரி ஒரு காட்சி. அப்படி இருக்கிற நேரத்தில் நந்தனார் வருகிறார். நாளை போகாமல் இருப்போம். நாளைக்கு நான் போகாமல் இருப்பேனா? திருவாதிரை வந்துருச்சு. திருவாதிரை நல்ல நாள். பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்கும் எம்பெருமான் நடனமாடி மகிழ்வித்த நாள். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் போகாமல் இருப்பேனோ என்று சொல்லி பாடி தன்னுடைய பக்தியை மிகவும் சிரத்தையாக வெளிப்படுத்தியவர் யாருன்னா நந்தனார். அதனால நந்தனார் போய் நிற்கிறார். நந்தி மறைத்து நிற்கிறது. மறைத்திருக்கிற நேரத்தில் நந்தனார் என்ன செல்கிறார்? எம்பெருமானே, உன்னை நான் தரிசிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன், எனக்கு இந்த காட்சி கிடைக்கக்கூடாதா என்று சொல்கிற நேரத்தில் எம்பெருமான் சிவபெருமான் நடராஜ பெருமான் தலைவன் என்ன செய்கிறான்? நந்தியே சற்று விலகி இரும் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு சிதம்பரத்தில் போய் பார்த்தா நந்தியம்பெருமான் என்ன செய்கிறார்? சற்று விலகியே இருக்கிறார். நந்தனாருக்கு காட்சி கொடுப்பதற்காக விலகி நிற்கிறார். அதனால் நமக்கிட்ட என்ன இருக்க வேண்டாம்? பேதம் இருக்க வேண்டாம், உருவம் பார்க்க வேண்டாம், மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்க வேண்டாம். அவர்களுக்குள்ளே ஒரு இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனுக்கு பேர் ஆத்மா என்று பேர். அதே ஆத்மா எனக்குள்ளும் இருக்கின்றான், அவனும் எனக்குள் இருக்கின்ற இறைவன். அதனால எந்த விதமான பேதங்களும் இல்லை என்று சொல்லி இந்த செய்தியை நாம் நிறைவு செய்கிறோம். அதனால் சாதிகளில் ஏடி பாப்பா, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால். அதே மாதிரி வைஷ்ணவத்தில் என்ன செய்கிறான்? 4 விதமான வர்ணங்கள் இருந்தாலும் அதை விட மோசமான வர்ணத்தில் இருந்தாலும் ஒருத்தன் நாராயணா என்ற நாமத்தை சொன்னால் அத்தனை குறைகளும் பிழைகளும் நீங்கி அவனும் புனிதனாகிறான், மனிதனாகிறான், பக்தனுக்கு ஆகிறான். அவனுக்கு என்ன செய்கிறது? பரமபதம் கிடைக்கிறது என்று சொல்லி வைஷ்ணவமும் சொல்லுகிறது என்று சொல்லி எல்லோரும் உண்மையான பக்தி, உயர்ந்த பக்தி, உணர்ந்த பக்தி, உரிய பயிற்சி, எல்லாருக்குள்ளே ஆத்மா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு இருந்தால்
நமக்கும் ஞானம் உருவாகும், தெளிந்த அறிவு உண்டாகும். நம்மிடையே பேதம் இருக்காது, வேறுபாடு இருக்காது, வெறுப்பு வெறுப்பு என்ற நிலையெல்லாம் இருக்காது என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். எல்லோரும் வாழ்க, நலமோடு வாழ்க, எல்லோரும் வாழ்க, வளமோடு வாழ்க, எல்லோரும் வாழ்க, எம்பெருமான் திருவள்ளால் பல்லாண்டு வாழ்க, எல்லோரும் வாழ்க, நல்லவராய் வாழ்க. ஓம் சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய.